شهر رمضان الذي أنزل فيه القرآن. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலான் மாதம் நம்மை அடைந்து அதனுடைய கடைசி கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இறுதி 10 மாத்திரம் நமக்கு மீதமாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த ரமலானுடைய மாதம் ஒரு மிக பெருமதியான மாதமாக இருக்கிறது. அந்த மாதத்திலும் கடைசி 10 நாட்கள் என்பது மிக முக்கியமான நாட்கள். அதிகமாக இபாதத் செய்ய வேண்டிய 10 நாட்கள், இரவு பகல் உட்பட முழுமையாக இபாதத்திலேயே கழிக்க வேண்டிய நாட்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 10 நாட்களை குறிப்பிட்டு சொல்லலாம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நிறைய சிறப்புகளை இந்த 10 நாட்களுக்குள்ளே வைத்திருக்கிறான். அந்த 10 நாட்களுக்குள்ளே அல்லாஹ் ஒரு இரவை வைத்திருக்கிறான். அந்த இரவு 1000 மாதங்களை விடச் சிறந்தது. அந்த இரவை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மறைத்து வைத்திருக்கிறான். அந்த இரவை அடைவதற்காக அந்த கடைசி 10 நாட்களிலே நாம் அமல்களிலே, இபாதத்துகளிலே ஈடுபடுவது மிக தேவையாக இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான், ரமதானுடைய கடைசி 10 நாட்களுக்குள்ளே ஒற்றை படையான இரவுகளிலே லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்காக வேண்டி நாம் அந்த கடைசி 10 நாளும் இருப்பது மிக தேவை. ஆண்கள் பள்ளியிலே தங்கியிருக்கலாம், பெண்கள் வீட்டிலே ஒரு இடத்தை அமைத்து அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அமல்கள், இபாதத்துகள் செய்து கொண்டிருக்கலாம். எப்படியோ நம்முடைய நேரங்கள் அதிகமாக இபாதத்திலே கழிய வேண்டும் என்பதுதான் மிக தேவையானது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரமும் இபாதத்திலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த கடைசி 10 நாட்களையும் முழுமையாக மஸ்ஜிதுக்கென்றே ஒதுக்கி விடுவார்கள், மஸ்ஜிதிலேயே தங்கிவிடுவார்கள். அதனைத்தான் நாம் ஏத்திகாஃப் என்பதாக சொல்கின்றோம். இந்த கடைசி 10 நாளுடைய ஏத்திகாஃப் மிக வலியுறுத்தப்பட்ட ஒன்று. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு மிக பெரும் சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள். ரமதானுடைய கடைசி 10 நாட்களிலே யார் பள்ளியிலே தங்கி ஏத்திகாஃப் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு 2 ஹஜ்ஜுகளும் 2 உம்ராக்களும் செய்த நன்மை கிடைக்கும். இது ஒரு பெரிய கூலியாக, பெரிய நன்மையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 10 நாட்களுக்குள்ளே ஏனைய எந்த காலத்திலும் இபாதத் செய்யாத அளவு இபாதத் செய்வார்கள். அதற்காக, அந்த இபாதத்துக்காக மிகச் சிரமப்படுவார்கள். ஷத்த மீசரஹு, தன்னுடைய வேட்டியை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள் என்பதாக ஹதீஸுடைய வசனம் நமக்கு சொல்கிறது. கண்ணியமானவர்களே, ஒருவர் வேட்டியை இறுக்கமாக கட்டுவது என்பது ஒரு கஷ்டமான, பாரமான வேலையை செய்வதற்காக. இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாள் வந்தால் வேட்டியை இறுக்கமாக கட்டுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இபாதத்துக்காக ரொம்ப சிரமப்படுவார்கள். அந்த சிரமத்தை மேற்கொள்வதற்காக தன்னுடைய வேட்டியை இறுக்கமாக கட்டி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த கடைசி 10 நாட்கள் என்பது நரக விடுதலை கண்டு தரப்பட்ட நாட்கள். அந்த நாட்களிலே நாம் அதிகமாக நரக விடுதலையை கேட்பதும் மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக வேண்டி நாம் நிறைய துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நிறைய கேட்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்திலே அதிகமாக நாம் ஓத வேண்டிய ஒன்றுதான்
லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ரமலான் மாதத்துக்குள்ளே நாம் அதிகமாக ஓத வேண்டிய துவாக்களில் ஒன்றுதான் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. ஹஜரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு லைலத்துல் கத்ர் எது, எந்த நாள் என்று தெரிந்துவிட்டால் அந்த இரவிலே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன ஓத வேண்டும்? அந்த நேரத்திலே ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, எனவே இந்த 10 நாட்களிலும் இரவு நேரத்தையும் விழித்திருந்து அமல் செய்ய வேண்டிய காலமாக இருக்கிறது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தாரையும் எழுப்பி தொலை வைப்பார்கள். அதே நேரத்திலே இரவு நேரத்திலே விழித்திருந்து அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் வந்துவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களுடைய ஒரு பெரும் கூட்டத்தோடு இந்த பூமிக்கு இறங்குகின்றார்கள். அந்த மலக்குமார்கள் அந்த இரவிலே யாரெல்லாம் நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஏனைய மலக்குமார்களும் எல்லாருமாக சேர்ந்து அந்த நாளிலே வணக்கம் புரியக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே இந்த இரவுகளுக்கென்று நிறைய அமல்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்று இரவு நேரத்திலே நின்று தொழுவது, அதே போல அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வது, அதே நேரத்தில் துஆ செய்கிறது, துஆக்கள் அதிகமாக கேட்பது. அந்த துஆவிலே மிக முக்கியமாக அமைய வேண்டிய அம்சம்தான் நாம் அல்லாஹ்விடத்திலே நரக விடுதலையை கேட்பது, சுவர்க்கத்தை கேட்பது. ஏனென்றா என்னோட வாழ்க்கையுடைய லட்சியம், நோக்கம் என்ன? நரகத்திலிருந்து விடுதலையை பெற்று நாம் சொர்க்கத்திலே போய் சேர வேண்டும். கண்ணியமானவர்களே, எனவே இந்த இரவு நேர வணக்கம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமாக பேண வேண்டிய ஒரு அம்சம். ஏனென்றா உலகத்தில் வந்த நபிமார்கள் எல்லாருமே இரவு நேரத்தில் வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இரவு நேர வணக்கத்தை பேணுதலாக கடைபிடித்திருக்கிறாங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கும் பிகியாமில் லைல், நீங்க இரவு நேர வணக்கத்தை இறுக்கமாக பற்றி பிடித்து கொள்ளுங்க, அதாவது அதிகப்படுத்தி கொள்ளுங்க. ஃபஇன்னஹு தஅபு ஸாலிஹீன கபுலக்கும், அது உங்களுக்கு முன்னால் வந்த நல்லோர்களுடைய பழக்கம், முன்னால் வந்த நல்ல மக்களுடைய பழக்கமாக இருக்கிறது. அதுக்கு பின்னால் சொன்னார்கள், வஹுவ குர்பத்தும் லக்கும் இலா ரப்பிக்கும், அது உங்களுடைய ரப்பிடத்தில் நெருக்கத்தை உண்டு பண்ணும், உங்களுடைய ரப்பிடத்தில் அது நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வமன்ஹாத்துன் அனில் இஸ்மி, அது பாவத்தை விட்டு உங்களை தடுக்கக்கூடியது. இரவு நேர வணக்கம் என்பது பாவத்தை விட்டு உங்களை பாதுகாக்கக்கூடியது என்பதாகவும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு வார்த்தையிலே வருகிறது, ஒரு மனிதன் இரவு நேரத்தில் நடு நிசியில் தான் அல்லாஹ்வை மிகவும் நெருங்குகின்றான். அந்த நேரத்திலே அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவராக இருக்க முடியும் என்றால் அந்த அப்படியான ஒரு மனிதராக நீங்க உலகத்தில் இருந்து கொள்ளுங்க என்றும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே இரவு நேர வணக்கம் என்பது என் வாழ்க்கையில பழக்கத்தில் வர வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பழக்கத்தையும் உருவாக்க வேண்டும். இந்த இறுதி 10 நாட்களை அதிகமாக அமல்களிலே கழித்து அதிகமான அமல்களை செய்து அப்படியான பழக்கத்தை நம்முடைய வாழ்விலே உருவாக்கி கொள்ள வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக.